பார்க்க போறோம். அந்த என்வாயர்மெண்ட் சப்ஜெக்ட் ரொம்ப 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 முக்கியமான சப்ஜெக்ட். முக்கியமா ரீசன்ட் என்வாயர்மெண்ட் ரிப்போர்ட்டை நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல இருந்து பல கேள்விகள், குறைஞ்சபட்சம் 3-4 கேள்விகள் வரக்கூடிய தேர்வுல எதிரொலிக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட் மட்டும் வந்து பார்ப்போம். இதுல இருந்தா கொஷின்ஸ் வந்து வரும். என்ன தேவையோ அதை மட்டும் நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா இந்த லாஸ்ட் டைம் வந்து குரூப் 4ல இதுல வந்து மெயினா வந்து கேட்டிருந்தாங்க. இப்ப தமிழ்நாட்டுடைய பரப்பளவு எவ்வளவுன்னா 130 1,30,060 ஸ்கொயர் கிலோமீட்டர். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1,30,030 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகே, இதை நோட் பண்ணிக்கணும். இது என்ன பண்ணாங்க, லாஸ்ட் டைம் வந்து கொஸ்டினா வந்து கேட்டிருந்தாங்க. எல்லா எக்ஸாம்லயும் இந்த மாதிரி ஃபார்மெட் வந்து உண்டு. அதனால இது வந்து தெரியும். ஓகே, என்ன சொல்றேனோ அதை வேகமா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிப்போர்ட்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் குரூப் 4ல வந்து கேட்குறாங்க. அதனால இதை தெரிஞ்சுக்கணும். புரியுதா? நோட் பண்ணியாச்சா? எவ்வளோ ஏரியா? 1,30,060. இது வந்து ஜாகிரபிக்கல் ஏரியாவில் 3.96. இந்தியாவுடைய பரப்பளவுல 3.96 கவர் ஆகும். இதுல கோஸ்டல் மேற்கு பகுதியில மேற்கு வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும், கிழக்கு பகுதியில் ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வந்து வங்களா விரிகுடால இருக்கும், அண்ட் மத்திய இதுல வந்து இருக்கும். ஸோ ஃபாரஸ்ட் இப்போ ரீசெண்டாக வந்து போட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் ஃபாரஸ்ட் பாலிசி வந்துச்சுன்னா, நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி கொண்டு வந்தப்பட்டது 88. தேசிய என்ன சொல்றது, தேசிய இது தேசிய காடுகளுக்கான கொள்கை, தேசிய வனக்கொள்கை கொண்டு வரப்பட்டது 1988. அகைன் தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி வந்து கொண்டு வரப்பட்டது 2018. அப்போ இந்த 2023 கொண்டு வந்திருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க வேகமா. ஓகேவா? என்ன டேட்டா வேணுமோ அது மட்டும் தான் வந்து பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருக்கு இல்லையா, அதை ரிஃபார்ம் வந்து கொண்டு வந்தாங்க. இன்னும் டிரான்ஸ்லேட் ஆக முடியுது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். ஓகே, அதே மாதிரி பயோடைவர்சிட்டி மியூசியம் வந்து உருவாக்குனாங்க. அதெல்லாம் பின்னாடி டேட்டா இருக்கு, பார்ப்போம். ஸோ இப்போ ஃபாரஸ்ட் சம்பந்தமான டேட்டா மட்டும் வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுல தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சம்பந்தமா என்ன பண்ணணும், பக்காவா வந்து படிக்கணும். இப்போ தமிழ்நாடு ஃபாரஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓவராலா 30,843.23, 30,843.23. ஆஸ் பர் ஒரு கண்ட்ரியில 33% ஃபாரஸ்ட் இருக்கு. ஒரு கண்ட்ரியில 33% ஃபாரஸ்ட் வந்து இருக்கு. ஓகே, 33% ஃபாரஸ்ட் வந்து இருக்கணும். சரி, ஸ்கிரீன் ஷேர் பண்ணாம டைம்ல பார்க்கலாம், திரும்ப எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஒரு கண்ட்ரியில என்ன பண்ணணும், 33% ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிறது ஓவரால் ஏரியா வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,30,060 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது இந்தியாவில் 3.96% வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் 1988 ஃபாரஸ்ட் பாலிசி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பாலிசி உள்ளடக்கிய வளர்ச்சியை பேஸ் பண்ணி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை பேஸ் பண்ணி 2018 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இந்த டேட்டாவை பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து அடுத்தது வந்து பார்ப்போம். அடுத்த டேட்டா. ஓகே, ஃபாரஸ்ட் பாலிசி டிரான்ஸ்லேஷன் ஒர்க் ஆகுது, என்னன்னு பார்க்கணும். இதுல நிறைய டேட்டா இருக்கு, அதனால பக்காவா கவனிச்சுக்கணும்.
தெரியல, டிரான்ஸ்லேஷன் ஆகுது ஒரு வேளை கீழே கீழே போயிருக்காரு தெரியல. இந்த ஆளுக்கு வரணும், கீழே வேணும் இருக்கு, அதனாலதான் வரணும். ஓகே, அடுத்தடுத்து பார்ப்போமா? வேகமா பாருங்க. ஸோ தகவலை மட்டும் பாருங்க, போதுமானது. ஸ்பீடா போயிடலாம். என்னன்னு, ஏன்னா இப்போ ஃபாரஸ்ட் இதுக்கும் வந்து சேர்த்து சிலபஸ் இருக்கு இல்லையா, அதனால இதெல்லாம் வந்து முக்கியம். வேகமா நான் சொல்றதை மட்டும் பார்க்கணும். இப்போ ஃபாரஸ்ட் கவர். ஓகே, ஃபாரஸ்ட் கவர் வந்து பாருங்க. இந்தியாவோட ஃபாரஸ்ட் கவர் வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய ஃபாரஸ்ட் கவர் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 55.21 ஸ்கொயர் கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பொதுவா ஒரு கண்ட்ரியோட ஃபாரஸ்ட் லெவல் எவ்வளவு இருக்கணும்? 33% இருக்கணும். 33% வந்து இருக்கணும். தமிழ்நாட்டுடைய ஃபாரஸ்டுடைய லெவல் எவ்வளவுன்னா 23.71% தான். 21.71% தான் தமிழ்நாட்டுடைய ஃபாரஸ்டுடைய அளவு. கிட்டத்தட்ட 30,840.23 ஸ்கொயர் கிலோமீட்டர். அவ்வளவுதான். ஓகே, ஸோ தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டைப்பா ஃபாரஸ்ட்டை பிரிக்கிறாங்கன்னா 9 டைப். தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டைப் பிரிக்கப்பட்டது 9 டைப்பு. இது மட்டும் போதும். இந்த வகைலாம் வேணுமானா வேணாம். ஓகே, 9 டைப்பா இது பண்றாங்க. உலகத்திலேயே அதிகமான பயோடைவர்சிட்டி இருக்கிறது, பல்லுயிர் பெருக்கம் இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு தான். முக்கியமா வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலையில தான் அதிகமான பல்லுயிர்கள் வந்திருக்கு. அது வந்து தெரிஞ்சுக்கணும். பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் எங்க இருக்கு? மேற்கு தொடர்ச்சி மலையில வந்திருக்கு. இதுல இது வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒண்ணு. டாப் லெவல்ல இருக்கிறது ஆஞ்சியோஸ்போம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஆஞ்சியோஸ்போம் டைவர்சிட்டி, அதாவது ஒண்ணும் இல்ல, பல உயிர்கள் இருக்கக்கூடிய இடம் இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலை. அதுல தமிழ்நாடு டாப். கிட்டத்தட்ட 5640 உயிரினங்கள் வந்திருக்கு. இது மட்டும் போதும், வேற எதுவும் வேணாம். இது மட்டும் போதுமானது, வேற எதுவும் வேண்டாம். ஓகே, ஃப்ளோரா அண்ட் ஃபூனா. ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று. இது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஸோ நேஷனல் வைல்ட் லைஃப் ஆக்ஷன் பிளான் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா, வனவிலங்குகளை பாதுகாக்கக்கூடிய திட்டம் 1988. இது மட்டும் போதும், வேற எதுவும் வேணாம். தேசிய வனவிலங்கு செயல் திட்டம் உருவாக்கப்பட்டது எப்போ? 1988. ஆனைமலை, நீலகிரி தார் வரையாடு இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீலகிரி வரையாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நீலகிரி வரையாடு இருக்கு இல்லையா, இந்த நீலகிரி வரையாடை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே, ஐயூசிஎன் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஐயூசிஎன் லிஸ்ட்னா உலக லெவல்ல, அதாவது உலக லெவல்ல மீன்ஸ் நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில உலக லெவல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிப்போர்ட் வந்து வெளியிடுவாங்க. உலகத்துல விலங்குகள் தாவரங்கள் எந்த லெவல்ல இருக்கு, அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிடுவாங்க. அது ஐயூசிஎன் லிஸ்ட் அப்படின்னு வந்து பேரு. இந்த ஐயூசிஎன் லிஸ்ட்ல ஓகே, இந்த நீலகிரி வரையாடு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு கேள்வி கேட்பாங்க. ஓகே, நீலகிரி வரையாடு என்டாஞ்சுடுனா அழியும் தருவாயில இருக்கு. அதே மாதிரி ஐயூசிஎன் பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கத்துக்கு கீழே இவங்க சிவப்பு பட்டியல் வெளியிடுவாங்க. அந்த சிகப்பு பட்டியல்ல நீலகிரி வரையாடு என்டாஞ்சுடுனா அழியக்கூடிய தருவாயில இருக்கு. அதே மாதிரி இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கக்கூடிய ஒண்ணு, அதாவது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. என்வாரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வேற, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து வேற. இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் உருவாக்கப்பட்டது 1972. இதுல ஷெட்யூல் நம்பர் 1, 2, 3ன்னு வந்து உண்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எலி பிடிக்கிறாங்க, தோடா ட்ரைப்ஸ் எலி பிடிப்பாங்க. அப்போ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி காட்டுல இருக்கக்கூடிய எலியை பிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா
என்னது தண்டனைக்குரிய குற்றம் தான். ஆனா ஷெட்யூல் நம்பர் 5 படி அதை வந்து ஹண்ட் பண்ணலாம், வேட்டையாடலாம் அப்படின்னு ஒரு சில நிபந்தனைகள் வந்து உண்டு. இது மாதிரி காட்டு பன்றியை வந்து கொள்ளலாம். இந்த அது எதுல வரையறுப்பாங்கன்னா இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்துக்குள்ள தான் வரையறுப்பாங்க. அப்ப என்டாஞ்சர்டு ஸ்பீசிஸா இந்த பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கத்துக்கு கீழே நீலகிரி வரையாடு வந்து இருக்கு. இந்த ரெட் லிஸ்ட்டை வெளியிடுறது நான் சொன்ன மாதிரி பன்னாட்டு IUCN வந்து பாத்தீங்கன்னா வெளியிடுவாங்க. இது மட்டும் தெரிஞ்சீங்கன்னா போதும். ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா புலிகேட் கொடிக்கரை வந்து இருக்கு இல்லையா, புலிகேட் லேக் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில இருக்கக்கூடியது புலிகேட் லேக். இதுல இந்த பிளமிங்கோ அப்படின்னு வந்து சொல்லுவேன். இந்த மாதிரி பிளமிங்கோ அந்த இது என்ன புக்கு மாதிரி இருக்கும், இது வந்து ஃபேமஸ். ஓகே. அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல நீர்நாய் நீர்நாய் வந்து ஃபேமஸ். நீர்நாய் சாம்பார் டீர் வந்து பாத்தீங்கன்னா சத்தியமங்கலம் டைகர் ரிசோர்ஸ் எங்க ஃபேமஸ்? சத்தியமங்கலம் டைகர் ரிசோர்ஸ் ஈரோடு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு இடையில இருக்கு. இதுல சாம்பார் டீர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ். சாம்பார் மான். இந்த சாம்பார் மானு இந்த மண்டையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொம்பு வந்து ஸ்டெயிலா இருக்கும். மண்டையில கொம்பு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயிலா இருக்கும். சாம்பார் டீரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, புரியுதா? இதுல இருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஏன் ரிப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்குறோம்னா இதுபடிதான் கொஷின்ஸ் வந்து உண்டு. இந்த சாம்பார் டியர் எந்த ஸ்டேட்டோட அனிமல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசா இருக்கு இல்லையா, ஒடிசா அந்த ஸ்டேட்டுடைய. இதெல்லாம் எப்படா லிங்க் பண்றேன் அப்படின்னு கேட்டா இதெல்லாம் UPSCல கேட்கப்பட்ட கேள்வி. அதான் TMSலயும் கேட்பாங்க. இதுதான் வந்து லிங்க் பண்ணி சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா எக்ஸாம்ல கேட்கும் போது இது பண்ணிருப்பாரு. அடுத்து நேஷனல் பார்க். இந்த தேசிய நேஷனல் பார்க் இருக்கு இல்லையா, நேஷனல் பார்க் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பார்க் வந்து எது யாரு நோட்டிஃபை பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுவாங்க. அது எதுபடி? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் படி. தான். ஓகே, இது வந்து தெரியும். இப்போ ரீசெண்டா பாருங்க, கல்ஃப் ஆஃப் மன்னார். இதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில இருக்கக்கூடாது மன்னார் வளைகுடா கடல் பூங்கா எப்போ உருவாக்கப்பட்டது? 1986. 1986 எப்போ? எங்க? ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகுது. எல்லாரும் சவுண்ட் ஓகே? ஹலோ 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 ஹலோ, சவுண்ட் வருதா? உயிர் இருக்க? இப்போ சவுண்ட் இல்லையா? இப்போ 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 சவுண்ட் ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து பாருங்க, டைம் வர போயிட்டே இருக்கு. முதுமலை வைல்ட் லைஃப் சேஞ்சுரி நீலகிரி 40. முண்டந்துறை எப்போ? முண்டந்துறை தென்காசி திருநெல்வேலியில் 62. கொடிக்கரை பாயிண்ட் கிளைமேட் வைல்ட் லைஃப் சேஞ்சுரி நாகப்பட்டினத்துல 67.
இந்திரா காந்தி முதுமலை முதுமலை டைகர் ரிசோர்ஸ் ஆர் வைல்ட் லைஃப் சாங்சுரி இதெல்லாம் சொல்லுவோம். அது 76ல. களக்காடு களக்காடு முண்டந்துறை முண்டந்துறை வேற முதுமலை வேற குழப்பிடக்கூடாது. முண்டந்துறை களக்காடும் தென்காசி திருநெல்வேலியில தான். களக்காடு 76ல. ஓகே. வளநாடு பறவைகள் சரணாலயம் வளநாடு தூத்துக்குடி. வளநாடு தூத்துக்குடி. அண்ட் இது சிவகாசியில அந்த அணில் இருக்கு இல்லையா, அணில் கிறிஸ்லன் ஜெயண்ட் அப்படிங்கக்கூடிய அணில் எங்க சிறுவிபுத்தூர். அது 88ல உருவாக்குனது. கன்னியாகுமரி வைல்ட் லைஃப் சாங்சுரி 2007. சத்தியமங்கலம் சத்தியமங்கலம் வைல்ட் லைஃப் சாங்சுரி 2008. இடம் தான் முக்கியம், இடமும் இயரும் முக்கியம், மற்றதும் தெரியல. சத்தியமங்கலம் 2008. மேகமலை தேனி மதுரையில 2013. கொடைக்கானல் 2013. கங்கைகொண்டான் டீர் சாங்சுரி. கங்கைகொண்டான் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் திண்டுக்கல் தேனி, கொடைக்கானல் திண்டுக்கல் தேனி. கங்கைகொண்டான் புள்ளிமான் சரணாலயம் 2013. காவேரி நார்த் வைல்ட் லைஃப் சாங்சுரி. காவேரி வந்து பாத்தீங்கன்னா மதுரைன்னு வந்து ஆப்ஷன் மாத்தி கேட்பாங்க. கிருஷ்ணகிரி. காவேரி கிருஷ்ணகிரி. காவேரி கிருஷ்ணகிரி. ஓகே. நின்றால் கேவரியா நடந்தால் கேவரியா ஒரு ஸ்கீம் வந்து உண்டு. ரெஃபர் பண்றேன். நடந்தால் காவேரியா வந்தால் காவேரியா ஏதோ ஒரு சாங் வந்து உண்டு. நடந்தாய் காவேரி ஏதோ ஒரு ஸ்கீம், அதை பார்த்து சொல்றேன். அடுத்து பார்ப்போம். நெல்லை வைல்ட் லைஃப் சாங்சுரி தென்காசி. நெல்லை வைல்ட் லைஃப் சாங்சுரி தென்காசி. ஓகே. கடவுர் ஸ்லெண்டர் சாங்சுரி வந்து பாத்தீங்கன்னா கரூர் திண்டுக்கல். கடவுர் ஸ்லெண்டர் லோரின்ஸ் அப்படிங்கக்கூடிய சாங்சுரி. ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல கடவுர் சாங்சுரி எங்க திண்டுக்கல். அடுத்து இங்க காவிரி நார்த்து 2014. காவிரி நார்த்து வடக்கு கிருஷ்ணகிரி மட்டும்தான். சவுத் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2022. இதுதான் வந்து என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்டலா வந்து கேட்பாங்க. புரியுதா? இந்த குரங்கு மாதிரி ஒண்ணு இருக்கும், அது வந்து கரூர் இங்க வந்து ஃபேமஸ். அது வந்து பாத்துக்கணும். அடுத்து பேட் சாங்சுரி வந்து பார்ப்போமா. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் முதலா உருவாக்கப்பட்டது 36. 1936ல ஃபர்ஸ்ட் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குங்க. அது வந்து பாத்துக்கணும். ஸோ அடுத்து வேடான்குடி சும்மா மேலோட்டமா பாருங்க போதும். வேடாங்குடி சிவகங்கையில இருக்கு, 1977. புலிகேட் லேக்கு திருவள்ளூர், இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கு இடையில 1980. ஓகே. இதை மட்டும் பாருங்க, வருஷத்தை பாருங்க போதும். கரிகிளி பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரத்துல. இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காஞ்சிபுரத்துல கரிகிளி பறவைகள் சரணாலயம் 89. ஓகே. அடுத்து காஞ்சிராங்குளம் சித்திரக்குடி. காஞ்சிராங்குளம் சித்திரக்குடி இது எல்லாமே ராமநாதபுரம் தான், 89. அடுத்து கூடங்குளம் ஓகே. எப்போ 1994. வெள்ளோடு வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்கு, 97. வேகமா வந்து பாத்துக்கோங்க, இதுல 2-3 கொஸ்டின் வந்து காத்திருக்கு, விட்டுறக்கூடாது. ஓகே. அடுத்து வேடந்தாங்கல் 36 சொன்னேன், காஞ்சிபுரம்.
அடுத்து உதகமண்டலம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர்ல 1990 உதய மார்த்தாண்டபுரம் 1998ல திருவாரூர்ல கொஸ்டின் எப்படின்னா அப்படிதான் வந்து கேட்பாங்க. அடுத்து மேல் செல்வனூர் கீழ் செல்வனூர் 1998. ஓகே, முக்கியமானது மட்டும் பாருங்க, எல்லாம் பார்க்கணுமானா தேவையில்லை. ஓகே, அடுத்து திருவாரூர்ல வடுவூர்ங்கிறது திருவாரூர்ல இருக்கு. திருவாரூர். அடுத்து கரைவேட்டி வந்து அரியலூர்ல இருக்கு. தீர்த்தங்கள் ராமநாதபுரம். சக்கரக்கோட்டை வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ராமநாதபுரம் தான். இது வந்து தெரியும். அடுத்து ஒசுடு ஏரி எங்க இருக்குன்னா விழுப்புரம். ஒசுடு ஏரி விழுப்புரம். அந்த சரவையில சொன்ன இங்கதான் வந்து. அடுத்து விழுப்புரத்துல 2021 கழுவேலி, இது கரண்ட் அஃபேர்ஸ்ல கழுவேலி பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு? விழுப்புரத்துல இருக்கு. கழுவேலி பறவைகள் சரணாலயம். நஞ்சராயன் திருப்பூர்ல இருக்கு. நஞ்சராயன். ஓகே, நஞ்சராயன் திருப்பூர்ல இருக்கு. இவ்வளவுதான். ஓகே, இது வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கழுவேலி விழுப்புரம், வடுவூர் திருவாரூர் அதுங்க. ஓகே, புலிக்கேட்டு இதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்து வேகமா போயிடலாம், டைம் இல்லை. இம்பார்ட்டன் இது மட்டும் சொல்லிடுறேன். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 72 வந்து பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து பாருங்க, இதெல்லாம் பாதுகாப்பு கன்சர்வேஷன் சம்பந்தமா இருக்கிறது. திருப்புடை மருதூர் வந்து பாத்தீங்கன்னா, திருப்புடை மருதூர் கன்சர்வேஷன்னா பாதுகாக்கக்கூடிய இடங்கள், பறவைகள் விலங்குகளை பாதுகாக்கக்கூடிய இடங்கள். திருப்புடை மருதூர் பேட் கன்சர்வேஷன் ரெஸ்கியூ இங்க இருக்காப்ல, திருநெல்வேலியில இருக்காப்ல. சுசீந்திரம் தேரூர் மணக்குடி பாதுகாப்பு, கன்னியாகுமரி 2015. அடுத்து உங்களுக்கு தெரியும், பே ஆஃப் பெங்கால்ல என்ன பண்ணாங்க? கடல் பசு பாதுகாப்பு திட்டம். டுஹோங் அப்படிங்கிறது கடல் பசு பாதுகாப்பு திட்டம். 2022 தஞ்சாவூரா கடல் பசு பாதுகாப்பு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தஞ்சாவூர் போல, நான் ராமநாதபுரம் நினைச்சேன். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாருங்க, டுஹாங் கன்சர்வேஷன். அடுத்து டைகர் ரிசோர்ஸ். ஸோ ப்ராஜெக்ட் எலஃபண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் டைகர் உருவாக்கப்பட்டது 1973. ஓகே, நாம என்ன பண்ணியிருக்கோம்னா, முண்டந்துறை வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குனது 62. முண்டந்துறை 62. பாருங்க, களக்காடு திருநெல்வேலி தென்காசியில் இருக்கு. களக்காடு டைகர் ரிசர்வ் திருநெல்வேலி தென்காடு. ஆனமலை இந்திரா காந்தி டைகர் ரிசர்வ்னு சொல்லுவோம், அது கோயம்புத்தூர் திருப்பூர்ல இருக்கு. முதுமலை நீலகிரி. சத்தியமங்கலம் ஈரோட்ல. சிறுவில்லிபுத்தூர் மேகமலை வந்து பாத்தீங்கன்னா சிறுவில்லிபுத்தூர் விருதுநகர் ஏரியாவில் இருக்கு. ஓகே, இது வந்து என்ன பண்ணிக்கணும் பாத்துக்கணும், அவ்வளவுதான். டைகர் ரிசர்வ் சம்பந்தமா இருக்கிறது. அடுத்து பார்த்துருவோம் வேகமா. எலஃபண்ட் யானைகள் பாதுகாப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது. ஓகே, யானைகள் பாதுகாப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது 1992. தமிழ்நாட்டில் யானைகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகம். இதுல நீலகிரி டைகர் ரிசர்வ்ஸ், எலஃபண்ட் ரிசர்வ்ஸ் அது எங்க இருக்கு? நீலகிரி, ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி. இது வந்து நிலம்பூர் சைலண்ட் வேலி யானைகள் பாதுகாப்புக்கான நிலம்பூர் சைலண்ட் வேலி, நீலகிரி, கோயம்புத்தூர்.
அடுத்து பெரியார் எலஃபண்ட் ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவில்லிபுத்தூர். ஆனைகுளம் பரப்பிக்குளம் டைகர் ரிசோர்ஸ் கோயம்புத்தூர் திண்டுக்கல் ஆனைகுளம். அகஸ்தியமலை திருநெல்வேலி கன்னியாகுமரி இதில் வந்து. ஓகே, ஸோ இது யானைகள் பாதுகாப்பு இதை வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து அடுத்து பயோஸ்பியர். பயோஸ்பியர் அப்படிங்கிறது பல்லுயிர்கள் இருக்கக்கூடிய இடம். யுனெஸ்கோவுக்கு கீழே மேன் அண்ட் பயோஸ்பியர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இந்த எப்படி ராம்சார் கன்வென்ஷனுக்கு கீழே ராம்சார் சைட்ஸ் இதெல்லாம் வந்து அறிவிப்பாங்க. வெட்லேண்டு கீழே வெட்லேண்ட் சதுப்பு நிலத்துக்கு கீழே ராம்சார் சைட்ஸ்னு அறிவிப்பாங்க. அதே மாதிரி இந்த பல்லுயிர் பெருக்கத்துக்கு யுனெஸ்கோ அமைப்பு என்ன பண்ணுவாங்க, மேன் அண்ட் பயோஸ்பியர் அப்படிங்கக்கூடிய ப்ரோக்ராம் 1971 இருந்து அறிவிக்காங்க. அதுபடி தமிழ்நாட்டில் நீலகிரி இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் பயோஸ்பியர் பல்லுயிர் இருக்கக்கூடிய இடம் கல்ஃப் ஆஃப் மன்னார், அகஸ்தியமலை. இந்த 3 இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் பயோஸ்பியர் இருக்கக்கூடிய இடம். ஓகேவா, கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. மீதி நம்ம வந்து மீண்டும் நம்ம ஒரு 7 o'clock சந்திப்போம். ரெஸ்ட் எடுங்க, படிங்க, ஜாலியாக இருங்க. மீண்டும் நம்ம 7 o'clock சந்திப்போம். எனக்கு தொடர்ந்து நடத்தினா கொஞ்சம் எனர்ஜி வேணும். 7 o'clock மேக்ஸு, அடுத்து நைட்டு 10 to 11 மேக்ஸ். ஓகேவா, சிறப்பாக படிங்க. வாட்ஸ்அப் பிளாக் ஆயிடுச்சு, அதனால எதுவும் ரிப்ளை வரணும்னா இது பண்ணிக்காதீங்க. புக்கு வேணும்னா சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட 60 புக்கு தான் இருக்குது. அடுத்த புக்குக்கு முதலீடு பண்ணணும் நிறையா இருக்குது. அதனால டைம் ஆகும். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.